சூரியன் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல ரஜினிகாந்தாவே நடிச்சிருப்பாரு. அதே மாரி கமல்ஹாசன் ஏதாவது படத்துல கமல்ஹாசனாவே நடிச்சிருக்காரான்னு இனியன் தஞ்சாவூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. பசி, கடமை கண்ணியம், கட்டுப்பாடு, அக்னி சாட்சி ஆகிய படங்கள்ல கமல்ஹாசனாகவே தோன்றியிருக்கிறார். கமலுக்கும் சந்தான பாரதிக்குமான நட்பை பற்றி சொல்ல முடியுமான்னு இசை திருவண்ணாமலையிலிருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனை அவருடைய பெரும்பாலான ரசிகர்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவா என்று அழைப்பது வழக்கம். அந்த ஆழ்வார்பேட்டையில் ஆண்டவர்களாக இருந்தவர்கள் தான் கமல்ஹாசனும் சந்தான பாரதியும். அங்கே தான் அவங்களுக்கு இடையே மிக நெருக்கமான நட்பு தொடங்கியது. அன்றிலிருந்து இன்று வரையிலே கமல்ஹாசனுடைய நெருங்கிய நட்பு வளையத்திலே இருப்பவர் தான் சந்தான பாரதி. சினிமாவுக்காக நடிகர் கமல்ஹாசன் எடுத்த அதிகபட்ச ரிஸ்க் என்னன்னு விநாயகம் வாழப்பாடியிலிருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் திரைப்படங்களுடைய தரத்தை உயர்த்துகின்ற விதத்திலே கமல்ஹாசன் எப்படிப்பட்ட படங்களை எடுத்திருக்கிறார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படங்களை எல்லாம் எடுப்பதற்காக அவர் செலவழித்த தொகை இருக்கே, அது அசாதாரணமானது. அதுவே மிகப்பெரிய ரிஸ்க்கு தானே. வாழ்க்கையில் ஒருத்தர் எதுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டார்னா, தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறது தான் அவ்வளோ எளிதிலே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதையே அவ்வளவு சர்வசாதாரணமாக செய்தவர் தான் கமல்ஹாசன். அதை தாண்டி அவர் படங்களில் ஏற்ற பாத்திரங்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தசாவதாரம் படத்தில் 10 இடத்திலே கமல்ஹாசன் நடித்தார் என்றால் அதுக்கு பின்னாலே எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கிறது, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. நடிகர் கமல்ஹாசன் நடித்து 100 கோடி வசூல் செய்த முதல் படம் என்னன்னு ரகுராம் சிதம்பரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் நடிப்பிலே 100 கோடி ரூபாய் வசூல் சாதனை செய்த முதல் திரைப்படம்னா அது கமல்ஹாசன் 10 இடங்களில் நடித்திருந்த தசாவதாரம் திரைப்படம் தான். கமல்ஹாசன் பெங்காலி படங்கள்ல நடிச்சிருக்காரான்னு விசாகப்பட்டினத்திலிருந்து பிரேம் கேட்டிருக்காங்க. கபிதா என்ற வங்காள படத்தில் கமல்ஹாசன் நடித்திருக்கிறார். இந்த கபிதா திரைப்படம் தமிழில் அவளோட தொடக்கம் என்ற பெயரில் பாலச்சந்தர் உருவாக்கிய படத்துடைய வங்காள பதிப்பு. தமிழில் சுஜாதா ஏற்றிருந்த கதாபாத்திரத்தில் வங்காளத்தில் நடித்திருந்தவர் மாலா சின்ஹா. கமல்ஹாசன் எந்த டைரக்டரோட அதிக படம் பண்ணியிருக்காங்கன்னு நிலா சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. அரங்கேற்றத்துக்கு முன்னாலேயே கமல்ஹாசன் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருந்தாலும் அவருக்கு ஒரு அடையாளத்தை பெற்று தந்ததுன்னா அது பாலச்சந்தருடைய அரங்கேற்றம் திரைப்படம் தான். அதை தொடர்ந்து கமல்ஹாசனை ஒரு சிறந்த நடிகனாக உருவாக்க பல புது புது கதாபாத்திரங்களை அவருக்காகவே உருவாக்கிய பெருமை பாலச்சந்தருக்கு உண்டு. அப்படிப்பட்ட பாலச்சந்தர் இயக்கத்தில் தான் 36 படங்களில் நடித்திருக்கிறார் கமல்ஹாசன். அவர் அதிகமாக இணைந்து பணியாற்றிய இயக்குனர்னா அது கே பாலச்சந்தர் மட்டுமே. பாலிவுட்ல கமல் சார் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கமல் சாரை ஒதுக்க நினைச்சாங்களான்னு தேனியிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் அதிகமான இந்தி படங்களில் நடிக்காததை குறித்து பல ரசிகர்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. எனக்கு கூட ஒரு காலகட்டத்திலே அப்படி ஒரு கருத்து இருந்தது. ஆனால் கமல்ஹாசன் அதை ஒரு பேட்டியிலே மறுத்திருந்தார். நான் இந்தியில் அதிகமாக படங்களில் நடிக்கலைன்னா அதுக்கு காரணம் அங்கே இருந்தவங்க என்னை விரட்டியதில்லை, எனக்கு இருந்த பல்வேறு கமிட்மெண்ட்டுகள் அப்படின்னு கமல்ஹாசன் ஒரு பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கமல்ஹாசன் திருநங்கையாக நடிச்சிருக்காங்களான்னு பார்த்திபன் ஆக்ரால இருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் ஒரு சில படங்களிலே பெண் வேடமிட்டு நடித்திருக்கிறாரே தவிர திருநங்கையினுடைய வேடத்திலே இதுவரையிலே அவர் நடித்ததில்லை. ரஜினி சாரை வச்சு சுந்தர் சி டைரக்ட் பண்ண போற படத்துல கமல் சார் ஒரு கேமியோ ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு தேவா புதூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுடைய தயாரிப்பிலும் சுந்தர் சியினுடைய இயக்கத்திலும் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கின்ற படத்தில் இப்போ கமல்ஹாசன் நடிப்பதை பற்றி அறிவிப்பு வரல அப்படின்னாலும் அந்த படம் முடிவடைகின்ற கட்டத்தில் நிச்சயமாக அந்த படத்திலே ஒரு கேமியோ ரோலில் கமல்ஹாசன் நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கமல் சார் ஏதாவது படத்துல சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்காரான்னு ராசிபுரத்துல இருந்து தினேஷ் கேட்டிருக்காங்க. சினிமா துறையை பொறுத்தவரையிலே பல துறைகளில் கமல்ஹாசன் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் அவர் ஒளிப்பதிவு செய்ததாக தெரியல. கமல் சார் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொன்னாரா? நீங்க அவருக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னு நாகப்பட்டினத்துல இருந்து சிவா கேட்டிருக்காங்க. அரசியலில் அடி எடுத்து வைப்பதற்கு முன்னாலே ஏறக்குறைய 1 மணி நேரம் அதை பற்றி நானும் கமல்ஹாசனும் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றத இப்போ சொல்வது சரியாக இருக்காது அப்படின்றதுனால அதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியல. சூரசம்ஹாரம் படத்தில் கமல் சாரோட கெட்டப் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அந்த கெட்டப் நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்கன்னு பழனி வடசென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. சூரசம்ஹாரம் படத்தில் கமல்ஹாசனுடைய கெட்டப் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அதனால தான் அந்த கெட்டப் பல ரசிகர்களால் ரசிக்கப்பட்டது. அந்த கெட்டப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை, கமல்ஹாசன் தான் பொறுப்பு. அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்னாலே அமெரிக்கா சென்றிருந்தார் கமல்ஹாசன். அங்கேருந்து வரும்போதே இந்த கெட்டப்பில் தான் வந்தார். ஏர்போர்ட்டில் அவரை நான் சந்தித்த போது நம்முடைய படத்துக்காக தான் இந்த கெட்டப் எப்படி இருக்கிறது என்று என்னிடம் கேட்டார் கமல்ஹாசன். மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று அப்போதே அவரிடம் நான் சொன்னேன். இந்த ஒரு ரஜினிகாந்த் படத்தில் கமல் சார் நடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு எந்த படம் தோணுதோ அதை சொல்லுங்கன்னு அதிபன் பெரம்பலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இருவருமே மிகச்சிறந்த நண்பர்கள். அதனால் ரஜினியுடைய இந்த படத்தில் கமல்ஹாசன் நடித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதோ அல்லது கமல்ஹாசனுடைய இந்த படத்தில் ரஜினி நடித்திருக்கலாம் என்று சொல்கிறதோ சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு கமல் சார் சொல்லி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு அட்வைஸ் என்னன்னு சங்கர் பனங்காடுல இருந்து கேட்டிருக்காங்க. நான் வேணா ஒரு சில விஷயங்கள்ல கமலஹாசனுக்கு அறிவுரை சொல்லியிருப்பேன். ஆனா கமலஹாசன் எந்த நாளிலும் எனக்கு அறிவுரை சொல்லியதில்லை. உலக நாயகன், ஆண்டவர் இந்த 2 பட்டத்துல கமல்ஹாசனுக்கு எது பொருத்தமா இருக்குன்னு சேகர் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. கமலஹாசனுடைய திறமையோடு ஒப்பிடும்போது உலகநாயகன், ஆண்டவர் போன்ற பட்டங்கள் அவருடைய திறமையை எடுத்துக்காட்டுகின்ற பட்டமாக அமையலை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் கமல்ஹாசன் என்ற பேரே போதும். அதை தாண்டி அவருக்கு எதுக்கு பட்டம்? உத்தம வில்லன் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு அஜய் ஒசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கமலஹாசன் உத்தமவில்லன் படத்தில் நடித்த கெட்டப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த கெட்டப்பை போடுவதற்காக அதிகாலையிலேயே வந்து விடுவார் கமலஹாசன். ஏறக்குறைய 4-5 மணி நேரம் அவருக்கு மேக்கப் போடுவாங்க. அவருடைய உழைப்பை பலமுறை பக்கத்தில் இருந்து பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தருணங்களில் உத்தமவில்லன் படப்பிடிப்பு தருணமும் ஒன்று. நீங்க கமல்ஹாசன் சார், ரஜினி சார் 3 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? அது என்ன டாபிக்னு திவ்யா வாணியம்பாடியில இருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், நான் ஆகிய மூவரும் பலமுறை சந்திச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்குள்ளே அப்போ நீண்ட உரையாடல் நடந்ததில்லை. கமல்ஹாசனை தனியாக சந்தித்து பல மணி நேரம் பேசியிருக்கேன். அதே மாதிரி ரஜினிகாந்தோடு பல மணி நேரம் நான் தனியாக பேசியிருக்கேன். நாங்கள் 3 பேரும் அப்படி பேசுகின்ற மாதிரி சந்தர்ப்பம் இது வரைக்கும் அமையலை. ஆவிட் எடிட்டிங் சாஃப்ட்வேரை தமிழில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது கமல் சார் தான் படித்தேன். இது உண்மையானு பூர்ணிமா ஆட்டையாம்பட்டியிலிருந்து கேட்டிருக்காங்க. ஆவிட் எடிட்டிங் சாஃப்ட்வேரை தமிழில் முதலாக பயன்படுத்தியவர் கமல்ஹாசன் தான். சித்ரா சார், நீங்கள் கமல் சாரை சந்தித்த முதல் அனுபவத்தை பற்றி சொல்ல முடியுமான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆர்சி சக்தியினுடைய உணர்ச்சிகள் படத்திலே கமல்ஹாசன் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் முதலாக கமல்ஹாசனை நான் சந்தித்தேன். அப்போ நான் பத்திரிகையாளனாக இருந்தேன். கமல்ஹாசனுக்கு இப்போ வரைக்கும் தாதா சாஹிப் பால்கே அவார்ட் தரல. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் அரசியல் இருக்குமான்னு பவானி செங்கல்பட்டுல இருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் எப்படிப்பட்ட திறமைசாலி என்பது உலகம் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிக்கு இதுவரையிலே தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படலை அப்படின்னும் போது அதற்கு பின்னாலே அரசியல் இருக்குமோ என்ற எண்ணம் எல்லோருக்கும் வருது. அது எனக்கும் வருது. அடுத்து இன்று ஒரு தகவல். பிக்கெஸ்ட் ஷோமேன் என்று எல்லா திரைரசிகர்களாலும் பாராட்டப்பட்ட ஒரு நடிகர் தான் ராஜ் கபூர். அவருடைய ஆவாரா என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த படத்தை தமிழிலே தயாரிக்க விரும்பிய சரவணா பிலிம் GN வேலுமணி அந்த படத்துடைய உரிமைகளை வாங்குவதற்காக பம்பாய் சென்று ராஜ் கபூரை சந்தித்தார். உங்களுடைய வெற்றி படமான ஆவாராவை தமிழில் தயாரிக்கணும்னு நான் விரும்புகிறேன், அதில் சிவாஜி கணேசனை நடிக்க வைக்க இருக்கிறேன் என்று ராஜ் கபூரிடம் சொன்னார் GN வேலுமணி. சிவாஜி மிகப்பெரிய நடிகர் என்பது எனக்கு நல்லா தெரியும். ஆவாரா படத்திலே நான் ஏற்றிருந்த பாத்திரத்தை சிவாஜி நடித்தார் என்றால் நிச்சயமாக அந்த பாத்திரத்துக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு சேர்ப்பார் அவர் அப்படின்றதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த ஆவாரா படத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனதிலே ராஜ் கபூரை நிறுத்திய ஒரு திரைப்படம் அது. அதனால் அந்த கதாபாத்திரத்தில் வேறொரு நடிகர் நடிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பணத்துக்காக இந்த படத்தினுடைய உரிமைகளை சர்வசாதாரணமாக யாராக இருந்தாலும் விற்பாங்க. ஆனால் நான் அப்படி விற்க தயாராக இல்லை. ஒரு இமயம், ஒரு தாஜ்மஹால், ஒரு ஆவாரா, மீண்டும் அந்த ஆவாரா உருவாவதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி வேலுமணியுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து விட்டார் ராஜ் கபூர். பணத்தை விட லட்சியம்தான் முக்கியம் அப்படின்னு சினிமா உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அதில் ராஜ் கபூருக்கு தனியிடம் உண்டு. கம்பன் விட்டு கட்டுத்தறி கவி பாடுறதுல ஆச்சரியம் இல்லை. உங்களுக்கு எங்கே இந்த ஆர்வம் வந்தது? அப்பா வந்து அவரோட சின்ன வயசுலேருந்து அவருக்கு கனவு எழுதணும், நடிக்கணும், அந்த மாதிரியான ஆர்வம். ஸோ நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து வீட்டில் இல்லை எங்களையும் 2 பேரையும் திட்டுவாங்க. இந்த நடிப்பு ஆசையை பற்றி லேசாக கோடிட்டு கட்டுன்னா உங்களை எங்கேயோ ஒரு உயரத்தில் பாலச்சந்தர் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன் பண்ணல? பால கைலாசத்தை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கு பால கைலாசம் சினிமாவை சார்ந்தவர் அப்படின்றது ஒரு காரணமா? கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா அப்பாவும் அவரும் பால்ய நண்பர்கள். கே பாலச்சந்தரும் எங்கள் அப்பாவும் அண்ட் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கராக இருந்தார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.